சரி. இந்த வீடியோல நம்ப எது பார்க்க போறோம்னா, அ வார் கேரக்டர் நம்ப யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? வாரோட ஃபீச்சர்ன்னு சொல்லலாம், இல்ல எதுனா ப்ராப்ளம்ன்னு கூட சொல்லலாம். இப்ப நான் இங்க ஒரு 2 வேரியபிள கிரியேட் பண்றேன். a = 7 அண்ட் செமிகோலன் கான்ஸ்ட் b = 14ன்னு எடுத்திருக்கிறேன். இப்ப கன்சோல் லாக் பண்றேன். console.log a பண்ணிக்கின்னு அதே மாதிரி b-யும் கன்சோல் லாக் பண்றேன். இது அவுட்புட் என்ன வரும்னு நீங்க பாருங்க. 7, 14ன்னு 2 அவுட்புட் வந்துச்சு. இப்ப அதுவே நான் இங்க ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபங்ஷன் ஃபங்க்ன்னு பேர் வைக்கிறேன். இதுக்குள்ள இந்த b-ய போட்டுறேன். இப்ப ரன் பண்றேன். ப்ராப்ளம் வருது. ஏது வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு 7. ஆனா b ஏன் பிரிண்ட் ஆகல? ஏன்னா இது ஒரு பிளாக்ல இருக்குது. உள்ள இருக்கிறதுனால இந்த b-ய நான் ஒருவேளை உள்ள எடுத்துன்னு போயிட்டேன்னா இந்த ஃபங்ஷன் கரெக்ட்டா ரன் ஆகும். அப்படின்னா இது ஏன் b வேல்யூ ஏன் பிரிண்ட் பண்ணலன்னா ஃபங்ஷன நம்ம கால் பண்ணல. ஃபங்ஷன கால் பண்ணலாமா? ஃபங்க் கால் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்ணா 7:14ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த ஃபங்ஷன் ஆஃப் பண்றேன், டிலீட் பண்றேன். இந்த கன்சோல b-ய வெளியிலேயே எடுத்துன்னு வரேன் நான். வெளியில எடுத்துன்னு வந்தாச்சா? செகண்ட் பொசிஷன்ல ab வச்சு. இப்ப ரன் பண்ணா எரர் வருது இல்லையா? நான் 1 பண்ணாக்கா அந்த எரர் நம்மளுக்கு போயிடும். இந்த கான்ஸ்ட் இருக்குதுல்ல, இத நான் நவுத்திடுறேன். இப்ப நான் ரன் பண்ணா என்ன ப்ராப்ளம் வருது? b is not definedன்னு வருது. b is not defined. ஆனா b நம்ம டிஃபைன் பண்ணல. b டிஃபைன்ட் ஆகல. ஏன் நான் ரிட்டர்ன் ஒரு வாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். a பிரிண்ட் ஆயிடுச்சு 7 ஆனா b டிஃபைன்ட் ஆகல. ஏன்னா இந்த வேரியபிள் உள்ள இருக்குது. அதனால அந்த ஃபங்ஷனை நம்மளுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டேன்னா ரன் பண்ணா b எப்படி வந்துச்சு? bக்கு தான் நம்ம ஃபங்ஷனுக்குள்ள இருக்குது. ஆனா பிரிண்ட் வெளில பண்ணிருக்கோம். ஏன் ஆயிருக்குதுன்னா, எங்கெங்கெல்லாம் அசைன்மென்ட் பண்ணலையோ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இப்ப b இங்க இருக்குது இல்லையா? b-ய மேலேயே ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிக்கிச்சு இப்படி b-ன்னு. அதனால தான் இந்த எரர் வரல. ஆனா அந்த b நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு லாஜிக் பிஹைண்ட் பேக் தி சீன்ல இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு எரர் வரதில்ல.